ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, நிறைய பேர் நிறைய இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம் கிடைக்குதா அப்படின்னா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இல்லைங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். சில இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் நல்ல இடம் அமைஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு இப்போ ரேட்டு இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதை நான் அதிகாரமாக சொல்லலை மக்களே. நான் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இடத்துடைய விலை எப்படி ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனர் ஒரு இடத்துல லேண்ட் சேல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் ரேட் இவ்வளோ அதிகமாக ஆச்சு, அது அவ்வளோ அதிகமாகச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இது எந்த வகையில் உண்மைங்கிறத நமக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துடைய உரிமையாளர் அவருடைய இடத்துக்கு உண்டான விலையை சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி நமக்கும் அந்த இடத்த அவர் சொல்லக்கூடிய ரேட்டை வாங்க வேணாம், நம்மளும் நெகோசியேஷன் பண்ணி குறைச்சி வாங்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. அதாவது பையர்ஸ் ஆகிய உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல இடமா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த இடத்த மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் பதிவில் சொல்கிறேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்பேடு அடுத்து வடபழனியிலேருந்து போரூர் செல்லக்கூடிய வழியில் ஆபிஸ் ஸ்கூல் ஜங்ஷன் ஒன்று வருங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் நல்லா கேட்டுங்க மக்களே, கமர்ஷியல் லேண்டு தான். கமர்ஷியல் லேண்டு வாங்கி அந்த இடத்துல லாட்ஜ் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஹாஸ்டல் கட்டலாம், ஷோரூம் கட்டலாம். அந்த மாதிரியான கமர்ஷியல் பர்பஸில் கட்டக்கூடிய எந்த பில்டிங்காக இருந்தாலும் நீங்கள் அந்த இடம் கண்டிப்பாக செட் ஆகும். அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க கமர்ஷியல் இடம் வாங்கி கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. அதாவது ஆர்காட் ரோடு ஆன் மெயின் ரோட்லேயே இந்த இடம் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க. இந்த இடத்துடைய ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 20 அடி. இந்த இடத்துடைய லேண்டு சைஸு, அதாவது இந்த இடத்துடைய நீள அகலம் பார்த்தீங்கன்னா 20க்கு 90. இந்த இடத்துடைய மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1800 சதுரடி மக்களே. இந்த இடம் சவுத் ஃபேஸிங் பார்த்து இருக்குது. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க. பக்காவான லீகல் கரெக்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. பேங்க் லோன் எலிஜிபிள் கிடைக்குங்க. பேங்க் லோன் கிடைக்கும். பேங்க் லோன் எலிஜிபிள் உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடங்க. இந்த இடத்துடைய விலையை இந்த இடத்தின் உரிமையாளர்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா 5.5 கோடி ரூபா சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் 5 கோடி ரூபா அப்படின்னாங்க. அப்புறம் 4.70னாங்க. இப்போ 4 கோடியே 60 லட்ச ரூபா அப்படின்னா ஃபைனலாக தரங்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல 3/4 கிரவுண்டுக்கு ஆர்காட் ரோடு மெயின் ரோட்லேயே 4 கோடியே 60 லட்ச ரூபா அப்படின்னா கண்டிப்பாக வேறு எந்த இடமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லேண்டை பொறுத்த வரைக்கும் 7 கோடிங்கிறாங்க, 8 கோடிங்கிறாங்க. கிரவுண்ட் ரேட் நான் சொல்கிறேன். இந்த இடம் ஏன் ரேட்டை கம்மியாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துடைய ஃப்ரண்டேஜ் 20 அடி இருக்குங்காட்டி மட்டும்தான் இந்த இடத்துடைய ரேட் கம்மியாக சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு 5 அடி மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக 5 கோடிக்கு கம்மி இல்லாமல் இந்த 3/4 கிரவுண்ட் இடத்த பற்றி சொல்லுவாங்க, ரேட்டு சொல்லுவாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த 4 கோடி 60 லட்ச ரூபா கூட ஃபைனல் கிடையாதுங்க. உட்காந்து ஓரளவு ஒரு 5 ரூபா குறைச்சி பேசலாம், குறைச்சி தரதா சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டிகிட்டு காட்டுவாங்க. இடத்த பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஏற்கனவே ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களோட இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. அந்த வகையில் இந்த ப்ராப்பர்ட்டியும் டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். அக்ரிமெண்ட் ஹோல்டரும் கிடையாது, பவர் ஹோல்டரும் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி தான். டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட ரேட் உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க. லீகல் பார்க்கட்டும். உங்களுடைய லீகல் அட்வைஸர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிங்க மக்களே. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான இடம்.
இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராபேக் ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில், ஏன்னா கமர்ஷியலில் வந்து சில பேர் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க, சில பேர் பார்க்குறாங்க. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் அந்த கேகே நகர் போகிற அந்த 80 ஃபீட் ரோடு வந்து நேரு இருக்கங்காட்டி இது தெருக்கூத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஆனால் முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கட்டும், அவங்க வாங்குறதா சொல்கிறாங்க. கிறிஸ்டின் வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் லேண்ட் வந்து ஆர்காட் ரூட்டில் எந்த ஃபேஸிங்கில் எந்த இடமா இருந்தாலும் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம். இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்தி